தேவனுடைய பர்சனம் மையப்படுவதாக. எல்லாத்துக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துல. ஹாப்பி சாபத். என்ன சத்தம் பத்தலையே? என்ன முடிவு வரனால சத்தம் கம்மியாயிடுச்சா? ஹாப்பி சாபத். உங்கள் மத்தியிலே நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே அவருடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்காக தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். முதலாவது இந்த வாய்ப்பு வரும்போது நான் சொன்ன வார்த்தை எனக்கு வேணாம். போதகர் அழைத்து சொல்லும்போது, தம்பி இன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணு, சண்டவுனில் ஒரு செர்மன் கொடுத்துரு, பேசிடு. எல்லோரும் ஆசையாக கேட்குறாங்க. என்கிட்ட 2-3 பேர் கால் பண்ணி கேட்டுட்டாங்க, நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் நான் சொன்ன பதில் எனக்கு வேணாம். இந்த வாட்டி நான் பேசலை. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்போ கண்டிப்பாக என்ன செய்கிறேன்? இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு அப்போ பேசுகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் பாஸ் சொன்னார், முடியவே முடியாது, இதுக்கப்புறம் விட்டால் உன்னை பிடிக்க முடியாது, இன்றைக்கி என்ன செய்யணும்? பேசியே ஆகணும். நானும் எதெல்லாமோ சொல்லி பார்த்தேன். பாஸ்டர் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரல, எல்லாம் அவசரத்தில் வரும்போது அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். உண்மையாகவே வரும்போது அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அவசரத்தில். நான் அவசரமாக கிளம்பி வந்ததுனால சரியாக எல்லாத்தையும் பேக் பண்ண டைம் இல்லாதனால அவசரமாக துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சு வந்துட்டேன். சரி, இருந்தாலும் தேவன் இந்த வாய்ப்புக்காக, தந்த பெரிதான வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் நம் தேவ செய்தியை கேட்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரை இந்த அருமையான வேலைக்காய் நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் உடைய சத்திய வார்த்தைகளே கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற அடியை மறைத்து நான் வெளிப்படுங்க. நாங்கள் கேட்கிற சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஒரு காதுவழியாக கேட்டு மறு காதுவழியாக விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதே எங்கள் வாழ்க்கையிலே அபியாசித்து கொண்டு நல்ல ஒரு ஜீவியத்தை இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்க பரலோகத்தின் தேவ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மீதியான நேரம் முழு பாதல் படைக்கிறோம். அன்பின் ஆதரே நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பூமியில் வாழ்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் என்ன தேவை? பாதுகாப்பு என்பது ஒன்று கண்டிப்பாக தேவை. பாதுகாப்பு என்பது ஒன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பயம் இல்லாமல் வாழ முடியும். எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பயம் இல்லாமல் வாழ முடியாது. என்ன வந்துடும்? பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இதே போல் தான் ஒரு சிறிய கதையை சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். ஒரு மனுஷன், இப்போ மனுஷனாக வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய பாதுகாப்புக்கு அநேக பணங்களை செலவழித்து காசுகளை செலவழித்து நமக்கென்று ஒரு பாதுகாப்பான வீடை என்ன செஞ்சுருக்கோம்? ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதே போல் பறவைகளும் என்ன செய்யுது? பாதுகாப்பான ஒரு கூடை அதற்காக ஏற்படுத்தி வைத்து அதில் தங்கியிருக்கு. இதே போல் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், போர் என்ன செய்தான் நடந்துச்சான். என்ன நடந்துச்சு? போர், வார் என்ன செஞ்சு நடந்துச்சு. இப்போவும் என்ன தான் நடந்துகிட்ருக்குது? நாட்டுக்கும் வார் தான் நடந்துகிட்ருக்குது. சரி, வார் நடந்த பட்சத்தில் இந்த மனுஷன் ரொம்ப செல்வந்தன், நிறைய பணம் இருக்குது. அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலையே இவன் தான் யார்? ரொம்ப பணக்காரன், நம்பர் 1. இவன் மனசில் என்ன வந்துச்சுன்னா, இந்த போர் நடக்குது, இந்த போர் இன்னும் கொஞ்ச நாளில் தீவிரமாயிரும், இப்போ இருக்கிறது போல் இருக்காது, தீவிரமாயிரும், எப்படியாவது என்னையும் என் குடும்பத்தையும் நான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இப்போ நான் இருக்கிற இந்த வீடு ஒரு குண்டு போட்டால் என்ன ஆயிரும்? இடிஞ்சிரும். ஒரு புல்லட்டு வந்துன்னா என்ன பண்ணிடும்? ஈஸியாக தொலைச்சிட்டு உள்ளே வந்துடும். நான் என்ன பண்ணணும்? என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் என்ன செய்யணும்? இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கணும். இந்த போரில் இருந்து என் குடும்பம் தப்பிக்கணும்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம தான் பணக்காரனாச்சே, நம்மள்கிட்ட இல்லாத பணமான்னு சொல்லி ஒரு வீடு கட்ட அவர் பிரயாசப்படுறாரு. எங்கே கெட்ட பிரயாசப்படுறாருன்னா, பூமிக்கு அடியில் ஒரு வீடு கட்ட பிரயாசப்பட்டு வீடையும் கெட்டுறாரு. எப்படி கெட்டுறாருன்னா, உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கலவையை வச்சு கெட்டுறாரு. ஏன்? எந்த ஒரு புல்லட் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? வீட்டை தொலைக்கக்கூடாது சொல்லி கெட்டி பிரம்மாண்டமாக கெட்டுறாரு.
பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து செலவழித்து அந்த வீடை கட்டுறார். கெட்டின பிறகு அவர் மனசில் ஒரு சின்ன ஆசை வருது, எப்படியாவது இந்த வீட்டை ஒரு போதகரை வச்சு நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி இந்த வீட்டை நான் திறக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியே போய் ஒரு போதகரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த போதகர் கேட்குறாரு, வீட்டை பார்த்துட்டு போதகர் கேட்குறாரு, இந்த வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க? இந்த செல்வந்தன் சொன்னால் ரொம்ப பெருமையாட்டு சிரிச்சுட்டு, நான் இந்த வீட்டை கட்டுவதற்கு பல மில்லியன் டாலர் என்ன பண்ணேன், செலவு பண்ணேன். கேட்ட மாத்திரத்தில் போதகர் என்ன பண்ணிட்டாரான், டக்குன்னு சிரிச்சிட்டாரான். சிரித்தவொடனே யாருக்கும் வந்துருச்சு, பணம் போட்டு வீடை கட்டினால, செலவழித்து வீடை கட்டினால அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் கேட்குறான், நான் இவ்வளோ பணம் செலவழித்து இந்த வீட்டை கட்டியிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிரிச்சிட்டிங்க, ஏன் சிரிக்கிறேன்னு கேட்ட மாத்திரத்தில் போதகர் சொன்னாராம், எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குது, எனக்கும் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு வீடு இருக்குது சொன்ன மாத்திரத்தில் அந்த செல்வந்தன் கேட்டான், அதுக்கு நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிங்க? நான் இந்த பாதுகாப்பை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணேன், பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த பாதுகாப்பை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கேன், நீங்கள் அந்த பாதுகாப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் என்ன அணுகாது, எப்படிப்பட்ட புயல் என்னுடைய வாழ்க்கையில் வீசினாலும் அந்த பாதுகாப்பை உடச்சிட்டு உள்ளே வர முடியாது, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அந்த பாதுகாப்பு மீறி என்ன அணுகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் எவ்வளவு செலவழிச்சின்னு கேட்ட மொத்தத்தில் போதகர் சொன்னானா, நான் ஒரு காசு கூட செலவு பண்ணல. செல்வந்தன் கேட்டான் ஆச்சரியப்பட்டு, அப்படி என்ன பாதுகாப்பு? அவர் ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். வாசிங்க சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டியின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக. இந்த வசனத்தை எடுத்து அந்த செல்வனத்தை காமிச்சிட்டு அந்த போதகர் எதுவுமே சொல்லாமல் கடந்து போயிட்டார். இங்கே அந்த போதகர் சொன்ன பாதுகாப்பு என்னன்னா, என்னுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஆண்டவருடைய செட்டையின் கீழாக என்னுடைய பாதுகாப்பு இருக்குது. என்னுடைய பாதுகாப்புக்கு நான் வேற எங்கேயும் நான் போக வேண்டாம், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் எவ்வளோ பணம், எந்த பணமும் நான் செலவழிக்க வேண்டாம், என் பாதுகாப்புக்கு நான் யார்கிட்டையும் ஓட வேண்டாம். நான் எங்கே போனால் எனக்கு பாதுகாப்பு இருக்குது, ஆண்டவர்கிட்ட போனால் அங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பில் நான் இருந்தேன்னு சொன்னேன்னா எந்த ஒரு இது என்ன செய்யாது, என்ன அணுகாது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, பாடுகளும் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, போராட்டங்கள், பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. அதற்காக நாம் என்ன செய்கிறோன்னா, மனுஷர்கள்ட்ட போய் சொல்கிறோம், நம்ம நெருங்கியவர்கள்ட்ட போய் சொல்கிறோம், பெற்றோர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் யார்கிட்ட போகிற மறந்துடும். முதலாவது ஆண்டவரை தேடி போகிறத நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் எங்கே போகிறேன், உடனடியாக என் பெற்றோர்கிட்ட போகிறேன். அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நான் யாரை மறந்துட்டேன், ஆண்டவரை மறந்துட்டேன். எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு அடைக்கலம் வேணும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா நான் போக வேண்டிய இடம் என்னுடைய பெற்றோரோ, என்னுடைய நண்பர்களோ, என் சகோதரர்களோ, என் தோழிகளோ யாரும் இல்லை. யார் தான்? அவர் மட்டுமே எனக்கு பாதுகாப்பை தர முடியும், அவர் மட்டுமே எனக்கு சமாதானத்தை தர முடியும், அவர் மட்டுமே எனக்கு சந்தோஷத்தையும் தர முடியும். ஒருவேளை இந்த மனுஷர்கள்ட்ட நம்ம சொல்கிறதுனால, சக மனுஷங்கள்ட்ட சொல்கிறதுனால தற்காலிகமான சமாதானத்தை அவர்களால் நமக்கு என்ன செய்ய முடியும், தர முடியுமே தவிர நிரந்தரமான சமாதானத்தை, தீர்வையோ பிரச்சனைக்கு அவர்களால் தர முடியாது. நிரந்தரமான ஒரு தீர்வு, ஒரு சமாதானம் வேணும்னா யாரால தான் முடியும்? உங்களே என்னை படைத்த ஆண்டவரால் மட்டுமே தான் முடியும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது சீஷர்கள் ஒரு இடத்துல பயந்தாங்க. இயேசுவோடு கூட போகும்போது, இயேசு அவர்கள் கூட இருந்தபோதும் சீஷர்கள் பயந்தாங்க. எந்த இடத்துல? படகுல போகும்போது பயந்தாங்க. எந்த அதிகாரத்தில் இருக்குது? எந்த அதிகாரத்தில் இருக்குது?
வாசிங்களேன். வாசிங்க. ஆரம்பத்துலேருந்து வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 35லேருந்து வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 35 இருந்து. அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அக்கறை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவர்கள் கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிட்டு. சரி, போதும். இங்கே வசனம் சொல்லுது, என்ன பண்ணுறாங்க, சிஷ்யர்களும் இயேசு கிறிஸ்துவும் தேவனும் படகுல ஏறி அக்கறைக்கு போகிறாங்க. போகிற சமயத்தில் என்ன வருது? கடலில் என்ன வருது? புயல் வருது. ஆண்டவர் பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் 3.5 வருஷம் என்ன பண்ணார்? பூமியில் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவோடு இருந்தது யார்? எல்லா நேரத்துலையும் யார்? சிஷ்யர்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ, என்ன செய்தாலும், எங்கே வந்தாலும் கூட சுற்றி இருந்தது சீஷர்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அதிசயங்களையும் நல்காரியங்களையும் செய்களையும் கண்டவர்கள் யார்? சீஷர்கள். இவங்க எல்லாரும் போகிறாங்க. புயல் வருது. வந்த மாத்திரத்தில் தொடர்ந்து வாசிங்களேன். அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நித்திரையாக இருக்கிறாரு. சிஷ்யர்கள் இந்த புயலை கண்டு பயப்படுறாங்க. பயந்து போய் யார் எழுப்புறாங்க? ஆண்டவரை, இயேசு கிறிஸ்து எழுப்புறாங்க. ஆண்டவருக்கு சொன்ன பாத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதட்டினார். எல்லாம் அமைதலாச்சு. அமைதலாயிட்டு சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? என்ன கேள்வி கேட்டார்? சத்தமா, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அதுக்கப்புறம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அங்கே ஆண்டவர் காற்றையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு? காற்றையும் அவங்க எதை கண்டு பயந்தாங்களோ அதை என்ன பண்ணிட்டாரு? அதை அதட்டிட்டாரு. அதை சமாதானப்படுத்திட்டாரு. சமாதானப்படுத்திட்டு கேட்டார், ஏன்பா நீங்கள் பயந்தீங்க? என் கூட தானே இருந்தீங்க, என் கூட தானே வந்தீங்க, நான் செய்ததெல்லாம் பார்த்தீங்க, நான் சொல்கிற காரியங்கள்லாம் கேட்டீங்க, நான் பண்ண உபதேசத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, நான் உங்கள் கூட இருந்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? பயந்தீங்க. உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து, சோதனைகளை குறித்து, பாடுகளை குறித்து நாம் பயப்படும் போது என்கிட்ட எது அடி வாங்குதுன்னா, ஃபஸ்ட்டு என் விசுவாசம் என்ன பண்ணுது? அடி வாங்குது. ஆண்டவர் மேல், ஆண்டவர் இந்த பிரச்சனையை, ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு நிறுத்தியை தருவார், இந்த கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணுச்சு? குறைந்தனால தான், ஆண்டவர் மேல் நான் வைத்திருந்த விசுவாசம் குறைந்தனால தான் எனக்கு என்ன வருது? ஏன் உள்ள என்ன வருது? இந்த பயம் வருது. அப்போ இங்கே சிஷ்யர்கள்ட்ட ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஏன் பயந்தீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? அன்னைய வேளையில் நம்முடைய விசுவாசமும் என்ன செய்யப்படுதுன்னா, குறைந்து காணப்படுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பயம் நம்மக்கிட்ட வரும்போது நம்முடைய விசுவாசம் குறையுது. நம்முடைய விசுவாசம் அவிசுவாசமாக மாறுது. நம்முடைய விசுவாசம் ரொம்ப கீழ்நோக்கி போகுது. காரணம் இதுதான், பயம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் விண்ணப்பத்தை வச்சுட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வச்ச பிறகும் அந்த காரியத்தை குறித்து நான் புலம்பிட்டு இருந்தேன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பிரச்சனையை வைத்த பிறகும் அந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட்டு இருந்தேன்னா, என்கிட்ட எது இல்லை? விசுவாசம் இல்லை.
ஏன்னா நான் ஆண்டவருடைய என் பிரச்சனையே நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை வச்சிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன கஷ்டம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலமாக நான் சொல்லிட்டேன். சொல்லியும் எனக்கு என்ன நம்பிக்கை வரலன்னா, ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆண்டவர் இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலையிலிருந்து நல்ல ஒரு விடுதலையை தருவான்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் என்கிட்ட இல்லாதனால தான் மீண்டும் அந்த பிரச்சனை குறித்தான பயம் எனக்குள்ளாக என்ன செய்யுது, வருது. அப்போ முதலாவது எனக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொன்னால், எனக்கு இருக்கிற சோதனை குறித்து போகிற பயம் வரக்கூடாதுன்னு சொன்னால், என் விசுவாசத்தில் நான் என்ன பண்ணணும்னா உறுதி பண்ணும். ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் இன்னும் என்ன பண்ணோம், பலம் பண்ணோம். நீங்கள் வாசிங்களேன், யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இங்கே பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வச்சிட்டோன்னா நம்ம வேலை அடுத்தது என்னதான், சும்மா இருக்கிறது தான். அதை யார் பார்த்துக்கொள்வா, அடுத்தது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நான் ஒரு பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட வச்ச பிறகு மீண்டும் அதை குறித்தே நான் கவலைப்பட்டிருந்தேன்னா அதற்கான பலன் இல்லை. என்கிட்ட அவிசுவாசம் என்ன செய்யுது, காணப்படுது. ஆண்டவர் மேலான நம்பிக்கையில் ஒரு பிரச்சனை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன்னா, ஒரு போராட்டத்துக்கு ஒரு சூழ்நிலை குறித்து ஆண்டவர் பாதத்தில் வச்சிட்டேன்னா, அது யாருக்கு சம்மதமாயிருது, ஆண்டவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஆயிடுது. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கும் அந்த பிரச்சனைக்கு என்ன இல்லை, தொடர்பு இல்லை. அந்த பிரச்சனை யார் பார்த்துப்பா, அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துப்பார். அதிலிருந்து விடுதலையே யார் தருவா, ஆண்டவர் தருவார்ன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்துட்டுன்னு சொன்னால், இந்த பயம் என்ன செய்யாது, நமக்கு வராது. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அநேக வேளையில் அநேக சோதனைகளை கொண்டு வருவான். ஏன் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கோம், சமாதானமாக போயிட்டுருக்கோம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை எப்படியாவது வரும். ஏன், சந்தோஷத்தை குலைக்கணும். இந்த குடும்பம் எப்படி இருக்குது, கிறிஸ்துக்குள்ளாக சந்தோஷமாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் குலைச்சேன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனுடைய விசுவாசம் குலையும். இவனுடைய சமாதானத்தை நான் குலைச்சேன்னா தேன் மேலே இவன் வைத்திருக்கிற நம்பிக்கை கம்மியாகும். இவனுக்கு நான் இந்த குடும்பத்துக்கு நான் பிரச்சனை கொடுத்தேன்னா இவன் இப்போ நம்புறதை பாரிக்கலும் தேவன் என்ன செய்வான், இன்னும் குறைச்சி நம்புவான். ஏன்னா நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நம்புகிறேன், அவர் சொல்படியே நடக்கிறேன், அவர் 10 கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எந்த ஒரு குற்றமோ எந்த ஒரு குறையும் யாரும் என்னை காட்டாதபடிக்கு அவ்வளோ நீதிமான பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சோதனை வருது, எதிர்பார்க்காத விதமாக என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கேன், வருதுன்னு வைங்களேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சோதனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்கள், விடுதலையே தாங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகும் ஆமீன் போட்டு முடித்து எழுந்த 5 செகண்டில் நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை தந்தீங்க, நீ சொன்னபடி தானே வாழ்க்கையை வாழ்ந்தேன், உண்மையில் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேனே, விசுவாசமாக இருந்தேனே, நீ உன்னுடைய 10 கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்பில் நடந்தேனே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏன் இந்த சோதனை, என்னுடைய குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இந்த அவமானம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எழுதுவார், கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறது எப்படியா நல்லது, அவருக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அது நான் எப்படி என்னணுமா மேன்மையாக என்ன செய்யணும் என்னணும். நான் கிறிஸ்துவுக்காக அவரை பின்பற்றுறதுனால, கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அவரை தொழுது கொள்றதுனால எனக்கு ஒரு பாடு வருது, அவருக்கு கீழ்ப்பறனால என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதுன்னா அது நான் எப்படி என்னணுமா நன்மையாக என்னணும், மேன்மையாக என்னணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு இந்த பாதுகாப்பு எனக்கு என்ன செய்யலாம், ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு வேணால் எனக்கு என்ன செய்யலாம் தரலாம். ஆனால் எனக்கு நிரந்தரமான பாதுகாப்பு யார் தான் தரணும், ஆண்டவர் தான் தரணும்.
ஆனால் இன்றைக்கி அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்குன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்காம, ஆண்டவர்கிட்ட போகாமல் நான் எங்கே தான் போகிறேன், ஃபஸ்ட்டு யாரை தேடி தான் போகிறேன். இந்த உலகத்தில் யார்கிட்ட சொன்னால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், இந்த நேரத்தில் யார்கிட்ட சொன்னால் என்கிட்ட ஆறுதலாக பேசுவாங்க, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி நான் அவங்கள தேடுறேன். அவங்கள்ட்ட சொல்லும்போது கூட சில பேர் தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க, சில பேர் அதை வச்சே நம்மளை என்ன செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற ஒருத்தர் யாருன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான். அவர் என்ன அந்த நான் சொல்கிற விஷயத்தை வச்சு அவர் என்னை கேலி பண்ணவும் மாட்டார், அவர் என்ன சொல்லாதன்னு சொல்லவும் மாட்டார். நம்ம எல்லாரையும் பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் தான் யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறார். நான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் 2 விதம் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியமும் இந்த பூமியில் இருக்குது, இன்னொரு பக்கம் எதுவும் இருக்குது, பிசாசும் என்ன செய்கிறான், அவனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நாட்கள் இன்னும் அவனுக்கு கொஞ்ச காலம்தான். அதனால என்ன பண்ணுறான், கூடுமானல் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவன் என்ன செய்கிறான், சுற்றி திரிகிறான். அதனால இந்த உலகத்தில் பிசாசானவன் ரொம்ப தீவிரமாக வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். எப்படியாவது என்ன பண்ணுறனோ இவனை கிறிஸ்துட்ட இருந்து பிரிச்சிடணும், எப்படியாவது இவனுடைய உறவை என்ன செஞ்சிடணும், கட் பண்ணிடணும். இவன் ஏன் டெய்லி வேதம் படிக்கிறான், இவன் ஏன் ஜெபம் பண்ணுறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசவன் கொண்டு வருகிற எந்த விதமான சோதனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுய பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய சுய முயற்சினால் பிசாசை நான் எதிர்த்து நின்றுவேன். அவன் கொண்டு வருகிற சோதனைக்கு நான் எதிர்த்து நின்றுவேன், முறியடிச்சுவேன்னா நான் என்ன தான் செய்வேன், விழுந்து தான் போவேன். என்னுடைய சுய பலத்தினாலேயோ, என்னுடைய சுய இச்சையினாலேயோ, என்னுடைய சுய முயற்சினாலேயோ என்ன செய்ய முடியாது, பிசாசை தோற்கெடுக்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பலம் வாய்ந்தவன். ஏன்னா பிசாசுன்னு சொல்லக்கூடியவன் ஒரு காலத்தில் எங்கே இருந்தவன், பரலோகத்தில் தேவனோடு இருந்தவன் தான் இப்போ எப்படி தெரிகிறான், பிசாசா தெரிகிறான். நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பது எல்லாமே யாருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஒரு மனுஷனை எந்த இடத்துல அவனை அடித்தா எங்கே விழுவான்னு யாருக்கு தெரியும், பிசாசுக்கு கரெக்டாக தெரியும். இவனை இந்த விஷயத்தில் இவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தோன்னா இவன் என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். இந்த விஷயத்தில் இவளுக்கு ஒரு சோதனையை கொடுத்தோன்னா இவன் என்ன பண்ணிடுவான், விழுந்துருவா என்பது சரியா கரெக்டாக யாருக்கு தெரியும், பிசாசு தெரியும். அதன்படி அவன் என்ன செய்வான், எல்லாரையும் இல்லை பண்ணுவான். அந்த சோதனையிலேருந்து, அந்த போராட்டங்கள்லேருந்து நான் தப்பிக்கணும்னா நான் போக வேண்டிய காரியம், போக வேண்டிய இடம் யார் தான், இயேசு கிறிஸ்து. அவர் என்னுடைய வாழ்க்கையில் வரணும், நான் அவரோட வாழ்க்கையில் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை படகுல யார் வரணும், யார் தங்கணும், இயேசு கிறிஸ்து தங்கினா மாத்திரமே எனக்கு பாதுகாப்பு, எனக்கு விடுதலை. சரி, சங்கீதக்காரன் சொல்லுவார், சங்கீதம் 23:4 பார்க்கும்போது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அங்கே பாருங்கள், அந்த தாவீதுக்கு அது எழுதும்போது எந்த ஒரு விசுவாசத்தில் எவ்வளோ நம்பிக்கையில் உறுதிப்பட்டவராக அந்த வார்த்தையை அவர் எழுதியிருப்பார். யோசிச்சு பாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பாதுகாக்க தான் யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் இருக்குது? இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு ஒரு வாரம் ஆச்சு, குறையலை, என்ன வந்துடும், ஒரு சின்ன கோல்டு பிடிக்குது, சளி பிடிக்குது, மாத்திரை போட்டு 2 நாள் சரி, 2 நாளில் சரியாகலை, என்ன வந்துடும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயம் வரும். ஆனாலும் ஆண்டவர் சுகப்படுத்துவார் நம்பிக்கையும் எனக்கு என்ன வேணும். அப்போ தான் சுகமாகும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் கேட்டால் மாத்திரமே எனக்கு என்ன, விடுதலை.
நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நான் ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை மண்டாருனாலும், எத்தனை வருஷமாக நான் போராடினாலும் எனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. என்னை தொடர்ந்து ஒரு சோதனை என்னை தொடர்ந்து பின்கொண்டு வரலாம், என்னை தொடர்ந்து ஒரு பிரச்சனை தொடர்ந்து வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கலாம். இன்னும் எனக்கு அதில் இந்த விடுதலை கிடைக்கலன்னா நான் புரிந்து கொள்ளணும், தகாத விதமாக என்ன பண்ணிட்டுருக்கேன், இன்னும் விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்கேன். தகாத விண்ணப்பம் பண்ணும்போது தேவனுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குது? அருவருப்பாக இருக்குது. நாம் தகாத விதமாய் விண்ணப்பங்களே தேவனிடத்தில் வைக்கும்போது, தகாத விதமாய் நம்முடைய விண்ணப்பங்களே நாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகும்போது தேவனுடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இருக்குது. நான் ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பங்களை வைக்கும்போது தேவன் நிச்சயமாக எனக்கு என்ன செய்வார்? சமாதானத்தை கொடுப்பார். அவரால் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைலேருந்து என்ன விடுவிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக வேலை நடத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அப்போ நம்மளை யார் தான் காத்துக்கொள்ளணும்? யார் தான் காத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் தான் காத்துக்கொள்ளணும். என்னுடைய சுய முயற்சினால் நான் பாவத்தை என்ன செய்ய முடியாது? விட முடியாது. என்னுடைய சுய பலத்தில் நான் செய்துட்டு இருக்க பார்த்த விட முடியாது. ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்து, என்னுடைய சுய பலத்தில் நான் தீர்மானம் எடுத்து இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது சொல்லி தீர்மானம் எடுத்து மேக்சிமம் மிஞ்சி போனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. காரணம் என்னுடைய சுய முயற்சி. இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் சுயமாக வெளியே வந்துட முடியும். அவனுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. ஆண்டோடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய அரவணைப்பு எனக்கு தேவையில்லை. ஆண்டோடைய அன்பு எனக்கு தேவையில்லை. அவர் கொடுக்குற இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை. இது எல்லாமே என்னுடைய சுயத்தினால என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியும். என்னால் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பலம் இருக்குது, எனக்கு திராணி இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது. என்னால் என்ன செய்ய முடியும்? எப்படிப்பா சோதனை வந்து என்னால் நின்ற முடியும், தாங்கிற முடியும். நான் நின்னேன்னா நான் எங்கே தான் போவேன்? விழுந்து தான் போவேன். கடைசி காலத்துலேயும் போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இந்த சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு அநேக பாடுகள், துன்பங்கள் வர ரொம்ப நாள்லாம் இல்லை, காத்துக்கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது எனக்கு சத்தியம் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து எங்கே இருக்கேன்? சத்தியத்தில் இருக்கேன். எனக்கு தெரியாத வசனம் இல்லை. 10 கற்பனை என்னன்னு எனக்கு தெரியும். வேதாகமத்தை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சு என்னுடைய சக்தி, என்னுடைய சுயபலம், நான் பரிசுத்தமாக இருக்கேன். என்னுடைய சுயபலத்தினால ஆண்டவருக்கென்று நான் என்ன செஞ்சிருவேன்? நின்றுவேன். எப்படி எத்தனை பேர் வந்தாலும், எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் என்னுடைய பலத்தினால அவங்கள நான் எதிர்த்து நின்றுவேன். பிசாசு எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் நின்றுவேன்னு சொல்லி நின்னேன்னா என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நான் கடைசி காலத்தில் ஆண்டவர் சத்தியத்துக்கு நிற்கணும்னா எனக்கு யார் தேவை? ஆண்டவர் தேவை. என்னுடைய சுய பலத்தையோ சுய முயற்சியையோ நான் நம்பி நின்னேன்னு சொன்னேன்னா அது பலன் கொடுக்காது, பலன் அற்று போகும். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு பாடு வருதுன்னு சொன்னால் அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்? பயப்படும் போது என்னுடைய விசுவாசம் என்ன செய்யுது? கம்மியாகுது. ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சம் குறையுது, அடி வாங்குது. 2வது காரியம், அந்த பிரச்சனைகளை நான் உலக மனுஷத்தை தேடி நான் போகக்கூடாது. எங்கே போனோம்? யார்கிட்ட போனோம்? ஆண்டவர்கிட்ட போனோம். வேதம் தெளிவாக சொல்லுது, அவரால் தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை தர முடியாது. தற்காலிக சமாதானத்தை இந்த பூமியில் ஒரு வேளை தரலாம். ஆனால் மெய்யான சமாதானம் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். இன்றைக்கி இந்த பூமியில் பாதுகாப்புக்காக நம்ம எல்லாருமே ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற
பொண்ணுக்காக பணத்துக்காக நாம் ஆசைப்பட்டு அநேக பேர் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. எதுக்காக ஓடுறாங்க? பொண்ணு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், வீடை உயரமாக கட்டணும், 4 பேர் இந்த ஊரில் என்னை பார்த்தா என்ன பண்ண, என்ன மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லி எல்லாம் ஆசைப்பட்டு நான் என்ன செய்கிறேன்னா எங்கே பின்னாடி ஓடுறேன்? பணத்துக்கு பின்னாடி நான் ஓடுறேன். ஆனால் அங்கே ஓட 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 எனக்கு எங்கே விரிசலாகுது? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவு அங்கே என்ன செய்யப்படுது? விரிசலாகும் போது பெரிய போராட்டத்தில் பெரிய பிரச்சனையில் மாட்டின பிறகு தான் எனக்கு ஓர்மை வருது, ஐயையோ நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லையே, ஆண்டவருக்குள்ளாக நான் இருக்கும்போது இந்த கஷ்டம்லாம் எனக்கு இல்லையே, இந்த பிரச்சனை எனக்கு எதனால் வந்துச்சு? நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆண்டவர் என்னை பார்க்காம இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் எனக்கு பாதுகாப்புக்கு போட்டு வச்சிருந்த வேலியை தாண்டி நான் என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். வேதாங்கமத்தில் இளையகுமாரன் கதை எல்லாத்துக்கும் என்ன செய்யும் தெரியும். என்ன பண்ணான் அவன்? தன்னுடைய தகப்பன்ட்ட சண்டை போட்டு என்ன பண்ணான்? என் சொத்து ஆஸ்தியில் என்ன பண்ணு, எனக்கு எழுதி கொடு, நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பணம் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தான்? சந்தோஷமாக இருந்தான். பணத்தை வீணாக செலவு பண்ணான், தீய பழக்கவங்களுக்கு செலவு பண்ணான், தீமையாக்கான காரியங்களுக்கு பணத்தை செலவு பண்ணான். பணம் கூட இருக்கிற வரைக்கும் யார் கூட இருந்தா? நண்பர்கள், சிநேகிதர்கள் கூட இருந்தாங்க. பணம் அவனும் வீட்டு தீந்த மாத்திரத்தில் யார் விலகி போனான்? நண்பர்கள் விலகி போனாங்க. ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் போராட்டம். அடுத்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. இருந்ததெல்லாம் செலவு பண்ணியாச்சு. தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்தோம் வெளியே வந்தாச்சு. யாரோட சப்போர்ட்டும் இல்லை, யாரோட பாதுகாப்பும் இல்லை, யாரோட வழி நடத்தலும் இல்லை. கடைசி அவனுடைய நிலைமை பன்றியின் தவிட்டை தின்ற அளவுக்கு போச்சு. ஆனால் அதை கூட அவன் என்ன செய்யலை, தின்ன முடியல. அங்கேருந்து விரட்டி அடித்தாங்க. அப்போந்தான் அவனுக்கு ஓர்மை வந்துச்சு. யார் ஓர்மை வந்தா? என் தகப்பன் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காது, நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு என் நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவன் மனசில் என்ன எடுக்கிறான்னா, என் தகப்பனுக்கு மகனா இல்லை, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக்குவாது எங்கள் அப்பாவோட சொல்லி இருந்துன்னு சொல்லிட்டு கறந்து போனான். அவனுக்காக யார் காத்துட்டு இருந்தா? அவனுடைய தகப்பனா காத்துட்டு இருந்தார். தூரத்தில் வரதை கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி காலுக்கு பாதரட்சியை போட்டு கை விரல்களுக்கு மோதிரங்களை போட்டு என்ன பண்ணார்? வீட்டில் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணார். அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் எனக்காக ஒரு வேலையை போட்டு ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்காரு. அந்த பாதுகாப்புக்குள்ளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பாதுகாப்பை உணராமல், அந்த பாதுகாப்பை எண்ணாமல் எங்கே போகிறேன்? பாதுகாப்பை தாண்டி வெளியே போகிறேன். எனக்கு இந்த பாதுகாப்புக்குள்ளாக நான் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சத்தியத்தின்படி நட, அப்போ உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு பாதுகாப்பு. நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தேன்னா உனக்கு பாதுகாப்பு, நான் சொல்கிறபடி செய்தேன்னா உனக்கு பாதுகாப்பு, வேதாந்தத்தின்படி நடந்தனா பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் அவர் சொல்கிற மாதிரி செய்யணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பாதுகாப்புக்குள்ளே நான் இருக்கணும்னா நான் பாவம் செய்யக்கூடாது. இந்த பாதுகாப்பு எனக்கு வேணும்னா நான் உண்மையாக இருக்கணும். இந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியாமல் நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு ஒரு பாதுகாப்பை நானே ஆயத்தப்படுறதுக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை தாண்டி வெளியே போகிறேன். போய் அங்கே அடிபடும் போது தான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது, இந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே. ஆண்டவர் என்னை பத்திரமா பாதுகாத்து வந்தார், ஆண்டவர் என்னை அதிசயமாக வழிநடத்தி வந்தார். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம கடந்த வருடங்களையும் யோசித்து பார்ப்போம்.
நம்ம எப்படியோ இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை எவனமாக ஆசீர்வதித்து பாதுகாத்து, எவ்வளோ விபத்துகள் வந்த போதும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்த போதும், போராட்டங்கள் வந்த போதும், அது எல்லாவற்றிலையும் நம்மளை மீட்டெடுத்து பாதுகாத்து இன்றைக்கி இங்கே வச்சிருக்காருன்னா அவரோட பெரிதான கிருபை மட்டுமே. என்னுடைய சுய முயற்சியோ, என்னுடைய சுய பலமோ, என்னுடைய சுய சம்பாத்தியமோ, என்னுடைய பலத்தினால நான் சம்பாதித்த சம்பாத்தியமோ என்னை இந்த இடத்துல இந்த நிலைமையில் கொண்டு நிறுத்தலை. என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தினது யார் தான்? ஆண்டவர், அவருடைய பாதுகாப்பு. எனக்கும் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கும் ஒரு விபத்து நடந்துச்சு. எத்தனை பேர் தெரியும் தெரில? எத்தனை பேர் தெரியும்? ஊழியத்துக்கு வந்த மொதல் மாதத்தில் விபத்து நடந்துச்சு. அப்போது வீடெல்லாம் எடுக்கல. சர்ச்சு போட்டது குடுவாஞ்சேரி சர்ச்சு போட்டாங்க. நான் இருந்தது சென்னை அம்பத்தூர் பக்கத்தில் கொரட்டூர் இருந்து. அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 48 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிரும். ஓய் நாளுக்கு பொய்யாச்சு. முடிச்சுட்டு வர வழியில் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இன்றைக்கி மத்தியானம் ஒரு சில இடத்துக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுங்க வந்துடுங்க சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், நான் அங்கே போயிட்டு திருப்பி வர்றது கஷ்டம், அத்தனை கிலோமீட்டர். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பாடு, நான் சாப்பிடாட்ட கூட பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வேணாம், சாப்பாடு வேணாம், நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், போயிடுறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, காசு தரேன், எங்கே போய் சாப்பிடுங்க, கடையில் போய் சாப்பிட்டு வாங்க. நான் சொன்னேன், ஓய்வுனால நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்போ அவங்க சொல்லல, கண்டிப்பாக சாப்பிட்டே அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், அப்படி நான் சாப்பிட்ணுன்னா நான் போய் அங்கே வீட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு நான் திரும்பி வரவங்க சொன்னாங்க, சரி பாஸ்டர் போயிட்டு வாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது மணி 2. நான் அடுத்த 3 மணி திருப்பி எங்கே நிற்கணும், குடுவாஞ்சேரியில் நிற்கணும். சரி 1 மணி நேரத்தில் போயிட்டு வர முடியாது, சரி கூடிய மட்டும் சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக தான் என்ன பண்ணேன், ஓட்டிகிட்டு போனேன். 5 பாஸ் ஹைவேல நமக்கு எந்த ரூல்ஸ் என்ன இல்லை கிடையாது, நமக்கு தோன்ற மாதிரி என்ன பண்ணலாம் ஓட்டலாம். ரோடு காலியாக இருந்துச்சு. ஒரே ஒரு கண்டெய்னர் லாரி மட்டும் சென்டர் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வீலர் லெஃப்ட் சைடில் தனியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பைக்கு போகிற அளவுக்கு என்ன இருக்குது, கேப் இருக்குது. நானும் ஹார்ன் அடிச்சுட்டு ஏறுறேன். நான் ஏறும்போது எனக்கு ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்த பைக்கும் ரைட் ஏறிச்சு. என்ன செய்ய முடியல என்னால். முதல் காரியம், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. 2வது, நான் பிரேக் அடித்த உடனே வண்டி என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு ஆடிடுச்சு. அந்த வண்டியில் போய் அடித்து கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு என்ன பண்ணிட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் காலையில் ஹெல்மெட் போட்டிருந்தேன். எனக்கு காலையில் நான் எப்பவும் போகும்போது எனக்கு அந்த ஃபுல் ஹெல்மெட் போடுறது பிடிக்காது. ஏன்னா அது போட்டால் ரொம்ப அடைச்சிட்ருக்கோம், காற்று வராது, சவுண்டு கேட்காது. அதனால் ஹாஃப் ஹெல்மெட் தான் என்ன செய்வேன், போட்டுன்னு போவேன். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த ஹெல்மெட் நான் என்ன செஞ்சு தெரியும், ஹாஃப் ஹெல்மெட்டை தேடினேன். எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வேண்டாம் வெறுப்பில்லை, இதை தான் போட்டுட்டு போனோம், வேறு வழியில் கிடைக்கல டைம்னு சொல்லி போட்டுட்டு போனேன். விபத்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் எழும்பி ஹெல்மெட்டை கலத்தும் போது தான் எனக்கு தெரியும் என் உடம்புலேருந்து ரத்தம் வருது. ஹெல்மெட்டை கலத்துறேன், கண்ணாடி வைசரில் ஃபுல்லாக ரத்தமாக ஒழுகுது. அப்புறம் தான் நான் பயந்துட்டேன், மண்டையில் அடிபட்டுருச்சோ. மண்டையில் அடிப்படல, கையில் தான் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. ஹெல்மெட்டை கலத்தி ஹெல்மெட்டை பார்க்கும்போது ஹெல்மெட்டில் ஒரு ஓட்டை இருக்குது. அப்போ நான் எதுவுமே யோசிக்கலை. நமக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, ஆம்புலன்ஸில் ஏற சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பயம், ஆம்புலன்ஸில் ஏற நான் கேஸ் விழுந்தா பயம். ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட், அப்போ தான் லைசன்ஸ் எடுத்துருக்கோம், ரொம்ப பயம். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சு, நான் என்ன பண்ண மாட்டேன், ஆம்புலன்ஸ் ஏற மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க ரத்தம் போயிட்டே இருக்குது, எங்கே போனோம், ஹாஸ்டல் போனால் தான் ரத்தத்தை நிப்பாட்ட முடியும், ரத்தம் போயிட்டே இருக்குது. இல்லை நான் வீட்டில் சொல்லிட்டேன், வீட்டிலேருந்து ஆட்கள் அவங்க வந்த அப்புறம் ஆம்புலன்ஸ் ஏறணுமா இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னா சொல்லி அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் அந்த ஹெல்மெட்டை திரும்ப எடுத்து பார்க்குறேன். கரெக்டாக லெஃப்ட் ஹெட்டில் ஒரு சின்ன ஹெல்மெட்டில் பெரிய அடியும், ரைட் சைடு ஃபுல்லாக தேஞ்சிருக்குது. வீட்டுக்கு வந்து சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு அந்த ஆஃப் ஹெல்மெட் தேடினேன்னு சொன்னேன்ல, அந்த ஹெல்மெட்டை பார்க்குறேன், எங்கே தான் இருக்குது, கட்டிலோட கால் பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் நான் தேடாத இடமும் இல்லை. அப்புறம் நான் கேட்குறேன், இந்த ஹெல்மெட்டு
எப்படி வந்துச்சு இங்கே? யாருமே அந்த ஹெல்மெட் எடுக்கல, அது வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்குது. எனக்கு அன்பானது ஏண்டிய பிள்ளைகள், அந்த நேரத்தில் அந்த ஹெல்மெட்டை என் கண்ணில் என்ன செய்யல ஆண்டவர் காமிக்கலை. ஒரு வேளை நான் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு, அந்த ஆஃப் ஹெல்மெட்டை நான் போட்டுட்டு போயிருந்தேன்னா ஒருவேளை என்னுடைய முடிவு அப்போ என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும். அந்த என்ன பாதுகாத்தது, அந்த விபத்துலேருந்து பாதுகாத்தது யார் தான்? ஆண்டவர் தான். அதுக்கப்புறமும் எனக்கு நடந்துச்சு, நாய் குறுக்க வந்துச்சு, அப்பவும் விழுந்தேன், அப்பவும் அடிபட்டுச்சு, கை காலெலாம் தேய்ச்சி பயங்கர ரத்தம். அப்பவும் என்ன செய்யலை, வேறு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். ஒருவேளை நான் நினச்சிட்டு இருக்கலாம், எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்துலேயும் இந்த போராட்டத்துலேயும் இந்த பாடுகள்லேயும் ஆண்டவர் இன்னும் எனக்கு விடுதலை தரல, ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என் செபத்துக்கு பதில் கொடுக்கல, ஆண்டவர் என் விண்ணப்பத்துக்கு இன்னும் செவி கொடுக்கல நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் செய்கிற விண்ணப்பம் தகுந்த முறையாக நான் செய்கிறேன்னா, அல்லது தகாத விதமாக என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறேன்னா. எனக்கு இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனையும், பிசாசான்னு கொண்டுகிற எந்த சோதனையும் சரி, எந்த போராட்டிலும் சரி, ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன செய்யாத, பயப்படாத, உன்னை பாதுகாக்கிறதுக்கும் உன்னை வழி நடத்துறதுக்கும் யார் இருக்கா, நான் இருக்கேன். அந்த போதை எடுத்து காமிச்சார். என்ன வசனம் காமிச்சார்? சங்கீதம் 91:4 காமிச்சார். அவருடைய செட்டின் கீழே அடைக்கலாம் போவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். நம்முடைய பாதுகாப்பு இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்தி வைத்திருந்த வீடோ, நாம் ஏற்படுத்தியிருந்த பாதுகாப்போ அல்ல. என்னுடைய நிரந்தர பாதுகாப்பு யார் தான்? ஆண்டவர் தான். அவர்கிட்ட போனால் மாத்திரமே என்னை நான் பாதுகாத்துக்க முடியும், என்னுடைய குடும்பத்தையும் நினைச்ச முடியும் பாதுகாத்துக்க முடியும், என்னுடைய விசுவாசத்தையும் நினைச்ச முடியும் பாதுகாத்துக்க முடியும். ஆண்டவரை நம்முடைய விசுவாசம், நம் நம்பிக்கை ஆண் பேரில் வைத்து நாம் பிரியப்படுவோம். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.